ஒரு 2000 3000 மக்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு 15 நிமிஷமா அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவனும் அங்கே சாமியை கும்பிடல. எங்களை பார்த்து பார்த்து கும்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் நின்று சாமி கும்பிட்டுட்டு சுப்பிரமணியபுரமே அதிருதுன்னா எல்லாருக்கும் பார்த்தா என்னை பார்த்தா அதிர்ச்சி. இப்படி ஒரு சாமியார் வந்திருக்காரு. எங்கேருந்து சாமியார்? எந்த கோயிலில் நீங்கள் உட்காந்துட்டு பட்டையை போட்டுட்டு நோட்டு படிச்சுக்கிட்டு இருந்த கோயில், அந்த கோயிலுக்கே நம்ம வந்து பூஜை பண்ணுற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அந்த மடத்திலிருந்து நான் ஒரு மடம், தனியாக ஒரு மடம். அது வந்து என்னென்னா வர்றவங்களுக்கு உணவு எப்பயுமே இருக்கும் என் மடத்தில். எவ்வளோ வர்றாங்க, எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு இருக்கும் என் மடத்தில். எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அவங்க திரும்பவும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கேன்சர் இல்லைன்னு வருது. எம்பிபிஎஸ் எல்லாம் படித்த அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மிராக்கிள், வாட் இஸ் எ மிராக்கிள், என்ன பண்ணீங்கன்னு அவரை போட்டு டார்ச்சர் போய், நான் ஒரு சாமியார்கிட்ட போனேயா, வீட்டுக்கு வந்தாங்கய்யா சாமி. காசிலையும் இப்போ தங்கிட்டு இருந்தீங்க? ஆமாண்ணே, காசியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட காசிலன்னா இல்லை அங்கே போகணும்னு ஏன் தோணுச்சு, அப்படியே அங்கே தங்கணும்னு ஏன் தோணுச்சு? பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, சாமியார்னா சும்மா இது வச்சுட்டு இருக்க சாமியார் நினச்சிக்கிறோம்ல, அது வேற ஒரு இதாக இருக்குன்னு வச்சு. முழுக்க வித்தியாசமான சாமியாராக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா, நான் வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து இந்த இது அது என்ன சொல்கிறது, நம்ம கஞ்சா போடுறாங்கல்ல, அது வந்து நான் அந்த ஜேனரில் புகைக்க ஆரம்பித்தேன். காசியில் தான் இது பழக்கமாக? இல்லை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போதே வந்து அது வந்து என்னென்னா, அந்த சாமிகள் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்களோட நீங்கள் இது செய்யலை, அதை பகிர்ந்துக்கலைன்னா அவங்கள வந்து சாமியாராகவே ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் உங்கள் ஊருக்கு திருவண்ணாமலைக்கு நான் வந்துருந்தேன் சாமிக்கு. வண்டியை நிறுத்திட்டு உள்ள சாமி கும்பிட போனால் நான் வந்து எப்போவுமே நான் சாமியை இந்த என்னை பார்க்கும்போது யாரும் என்னை நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா கோயிலில் நில்லுங்க போங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நான் விறுவிறுன்னு விஐபி தரிசனத்தில் தான் போனேன். போய் வேகமாக விறுவிறுன்னு போனோடனே யாராவது மறைச்சாங்கன்னா கூட முறைக்க தான் செய்வேன். நான் முறைச்சி பார்த்தோன்னே விட்டுருவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. துறையா முறை அப்படின்னா விட்டுருவாங்க, அப்புறம் போயிடுவேன் உள்ள. அப்போ போனால் நாங்கள் போய் நின்று நானும் செந்தில் சாமி தான் போய் நிற்கிறோம். எங்கள் 2 பேர் அருணாச்சலேஸ்வரர். நாங்கள் 2 பேர் நிற்கிறத பார்த்த உடனே ஒரு மாதிரியாக அங்கே நின்றுட்டு இருந்த அந்த ஐயர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நைஸாக தட்டை வச்சுட்டு அவன் கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரியல, நைஸாக ஒதுங்கி ஒரு ஓரமாக போயிட்டாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும் அங்கே ப்ரேயர். நாங்கள் நின்று ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி அந்த வாசலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்தா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 மக்கள் இருக்காங்க. நாங்கள் ஒரு 15 நிமிஷமா அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் எவனும் அங்கே சாமியை கும்பிடல. எங்களை பார்த்து பார்த்து கும்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் நின்று சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோலாம் நிற்க முடியாது. நின்றுட்டு இருக்கோம். நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறோம். வந்து நடந்து வர்றோம். நடந்து வந்தால் மொத்த கூட்டமாக அங்கே எவன்ட்டையும் விபூதி வாங்கலை. இங்கே பின்னாடியே வராங்க சாமி மக்கள்லாம். வந்து கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த நந்தி சிலைக்கு ஒட்டினாப்புல இந்த பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும் தெரியுமா, அங்க வந்து உட்காந்துருக்குறோம். உட்காந்தா கோயிலுக்கு வந்த மொத்த கூட்டமும் எங்க கிட்ட நின்று துண்ணூறு கேக்குது. துண்ணூறு பூச முடியலன்னு பூசிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இது இருக்குது. இல்லைன்னா அந்த அந்த பூசாரிகள் அங்கிருந்து விலகவே மாட்டாங்க. லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி இருக்க விட மாட்டாங்க. ஆமா, ஒரு அதையும் மீறி நின்று இருக்கிறீங்க, கும்பிட்டு இருக்கீங்க. மொத்த கூட்டம் உங்க பின்னாடி வருதுன்னா ஏதோ ஒரு சக்தி அங்க நின்று திருநீர் கொடுக்குறோம். போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் உள்ள வந்து என்னன்னு தெரியல, இவ்வளவு கூட்டம் இங்க நிக்கிறாங்க, கோயில் இல்லாம இங்கோ நின்றுட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலடான்னு சொல்லி போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்துட்டு, யாரையா எதுக்கியா இங்க நிக்கிறீங்க, போங்கயா மக்கள்லாம் போலீஸ் கிட்ட சண்டைக்கு போறாங்க. எங்களை ஏன் போக சொல்றேன், நீ போயா போல. அப்புறம் வந்து எங்கள்கிட்ட வந்து சொன்னா, அவர் வந்து இவர் வந்து சொல்ல, சாமி உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் கொடுத்து முடிச்சா சாயங்காலம் ஆயிரும் சாமி, நீ தயவு செய்து கிளம்புங்க. அவ்வளவு கூட்டமா? சாயங்காலம் ஆயிடுச்சாமி கிளம்புங்க அப்படின்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், அவன் ஏதோ ஒரு அவனுக்கு இருக்கிற இதை வந்து அருணாச்சலேஸ்வரரை தாண்டி என்கிட்ட வந்து விபூதி வாங்கணும்னு ஒருத்தன் வந்து நிற்கிறான்னா, அவனுக்கு என்ன ஒன்று, ஏதோ என்னால் நான் என்ன காசாக கொடுக்க போகிறேன், பணம் கொடுக்க போகிறேன்னா, விபூதி தான் கொடுக்க போகிறேன், கொடுத்துட்டு போகிறேன், விடுங்க, சாயங்காலம் நாளைக்கு காலைல வரைக்கும் கூட கொடுக்குறேன், சாமி கோயில் அடிக்கிச்சு அப்படி சொல்லி அவர் சொன்னார். சரிண்டா, அப்புறம் திருநீரை பூசிட்டு அப்புறம் எங்களை வந்து வண்டியில் ஏற்ற முடியல, அவ்வளோ கூட்டம். போலீஸ் பந்தோபஸ்தோட கூட்டு வந்து எங்களை ஏற்றி விட்டாங்க. அப்போதான் சொன்னேன், நம்ம எதுவும் தேவையில்லாமல் போயிட்டோமானே, நம்ம கோயிலுக்கு போய் இவ்வளவு கலபேரத்தை உண்டு பண்ணுறோம், இனிமேல் உண்மையிலே சொன்னால்
என் தோற்றத்துக்கு நான் நடந்து வந்தேன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், அவன் பெரிய ஆளு அப்படி இப்படின்னாலும் கூட என்னை பார்த்த உடனே காலில் விழுந்துருவாங்க. அதான் அந்த நிறைய தாடி வச்சிருந்தீங்க, முடி அந்த வச்சிருந்தீங்க, தோற்றம் வந்து துண்டு தான் மேல. அவங்களுக்கு அந்த தோற்றம் வந்து அவங்கள வந்து தன்னியல்பா ஈர்க்கும். அவன் எதுவுமே செய்யாம இருந்தா கூட அவனை ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒண்ணு செஞ்சு சாமி கிட்ட ஒரு தடவை கும்பிட்டு விழுந்துருவோம்னு விழுகிற அளவுக்கு கொண்டு போய் அவன் மனநிலையை கொண்டு போய் நிறுத்திடுமோ என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு என் காலில் விழுகாத ஆளே கிடையாது என் முன்னாடி. நான் வேணா விழுகாதீங்க, பெரியவங்களா இருக்கீங்க வேணான்னு வேணா நான் சொல்லுவேன். ஆனா அதையும் மீறி அவங்க கேட்கலாம் மாட்டாங்க. பார்க்குற ஆள் எல்லாருமே என் காலில் விழுந்து தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் அன்னைக்கு அந்த சாமியாரா இருக்கும்போது அந்த சூழல் இருக்கு இல்லையா, அது அப்படிதான் இருந்துச்சு. இதுல வந்து இது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எங்க சித்தப்பா, எங்க தாத்தா வந்து பூசாரின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம சுப்பிரமணியபுரம் கோயில் பூசாரி. அப்ப எங்க தாத்தா வந்து இறந்ததுக்கு பிறகு எங்க சித்தப்பா, இப்பயும் எங்க சித்தப்பா தான் பூசாரியா இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல எங்க கோயில்ல திருவிழா வைக்கிறாங்க. திருவிழா வச்சா வந்து இப்ப எங்க சித்தப்பாவுக்கு முடியல, கொஞ்சம் முடியலன்னா பார்க்க முடியாத சூழல் இருக்கு. இந்த நேரத்துல தம்பியை வந்து திருவிழாவை நடத்த சொல்லுங்க, தம்பி தான் வந்து இருந்து நடத்தணும், அதனால வர சொல்லுங்கன்னு சொல்லி அப்பாட்ட சொல்றாங்க. சொன்னோடனே எப்ப எனக்கு முத அப்புறம் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எங்க அக்கா வீட்டுக்காரர், 2வது அக்கா வீட்டுக்காரர் தான். அவர் என் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. பெரிய அக்கா வீட்டுக்காரர் பாசம் இருந்தா கூட வெளியில காட்ட மாட்டாங்க. ஆனா 2வது அக்கா வீட்டுக்காரர் பாத்தீங்கன்னா என்னை தேடுவார், அப்படியே அலம் மோதுவாரு, எங்கடா இருக்கான்னு சொல்லி தேடுவாரு. அவர் தான் அவருக்கு தான் நான் பேசினேன், மாமா நான் இங்கதான் இருக்கிறேன், அண்ணா நகர்ல தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் ஃபோன் பண்ணா அடுத்து ஒரு ஒரு அதிகபட்சமான ஒரு 2-3 மணி நேரத்துல வந்துட்டாரு. வந்து நேரா வந்து என்னை பார்த்துட்டு அவங்க எங்க அக்காக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கொடுத்து, உன் தம்பி பேசணும்டா, பேச வைக்கிறேன் அப்படிலாம் பேச வச்சு, தம்பி இங்கதான் இருக்கான், ஒன்றும் இல்லை, ஆனா சாமியாரா இருக்கான், அவனை என்ன பண்றது தெரியலன்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் நான் இயல்பா அப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்ப கோயிலுக்கு வந்து என்னைய வந்து கூப்பிடுறாங்க, நம்ம சுப்பிரமணியபுரம் கோயிலுக்கு. சுப்பிரமணியபுரமே அதிருதுன்னா எல்லாருக்கும் பார்த்தா என்னை பார்த்தா அதிர்ச்சி. இப்படி ஒரு சாமியாரா வந்திருக்காரு, எங்க இருந்து சாமியார், எந்த கோயில்ல நீங்க உட்காந்துட்டு பட்டையை போட்டுட்டு நோட்டு படிச்சுக்கிட்டு இருந்த கோயிலு, அந்த கோயிலுக்கே நம்ம வந்து பூஜை பண்ற அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் நான் வந்து அந்த திருவிழா வந்து முழுவதுமா நான் தான் இருந்து நடத்தினேன். பூசாரியா இருந்து அதை நான் தான் செஞ்சேன் அந்த திருவிழாவை. அப்ப இன்னொன்னு என்னன்னா, நான் எப்பவும் பூசாரியா இல்லாத சூழல்லையும் கூட எங்க ஊர்ல வந்து கோயில் வந்து சாமி வந்து சுத்தி வரும். இப்பவும் இருக்குது. சாமி சுத்தி வந்துச்சுன்னா அந்த தேர்ல நான் தான் வருவேன். பூசாரி குடும்பம் அப்படின்றதுனால நான் இப்பவும் போன ஆண்டு நான் போயிட்டு வந்தேன், அதுக்கு முந்தின ஆண்டு போயிட்டு வந்தேன். நான் போனேன்னா நான் தான் வந்து தேர்ல ஏறி போவேன். அப்பவும் என்கிட்ட மக்கள் எல்லாம் திருநீர் வாங்குவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாமே நான் எப்பவும் உழவு கொடுப்பேன். அந்த ஆண்டு வந்து நான் முழுவதுமா இருந்து செஞ்ச ஒரு ஆண்டு, அதாவது இதுக்காகவே சுவாமிக்காகவே இருந்து செஞ்ச ஒரு ஆண்டா அந்த ஆண்டு நான் அந்த பயணத்தின் போது செஞ்சேன். அப்ப நான் கட்டி இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு இது என்னன்னா, நான் வந்து இந்த சமூக அமைப்பா இருந்து வந்து நான் திரும்பவும் ஒரு சமூக அமைப்புக்குள்ள அகமுடையர் அமைப்பா இது பண்ணும்போது, நான் ஒரு ஐயா ஒருத்தர், அவர் சாமின்னு தான் சொல்லுவோம், அவரை சாமி ராமகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர், அவரு கூட நான் பயணத்துல இருந்தேன். அவர் கூடயே தான் இருப்பேன் எப்பயுமே. நான் என்னைய வந்து அவர் என் புள்ளன்னு தான் சொல்லுவாரு. அவர் கூடயே தான் இருப்பேன். அவரும் அதே போல சாமி மாதிரி தாடி இடிலாம் வச்சு இருப்பாரு. ஆனா அவர் இல்லற வாழ்க்கையில இருந்தாரு. அதுவும் போக அவருக்கு குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்க. நான் அவர் கூடயே தான் இருப்பேன். அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு. நான் சரியா அந்த நேரத்துல காப்பு கட்டியிருக்கேன். அப்ப வந்து எல்லாரும் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஐயா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் வர முடியாது, கோயில் மொத்த ஊருமே என்னைய நம்பிதான் இருக்குது, நான் காப்பு கட்டலைன்னா கூட நான் வந்துருவேன், எனக்கு ஒண்ணும் கிடையாது, சவம் தான் சிவம், சவம் இருக்கு இல்லையா, அதாவது இறந்த உடல்கள் இருக்குல்ல, அதுதான் சிவன், அதான் சவம் தான் சிவம்னு சொல்லுவாங்க. அப்ப இறந்தவங்க எப்பவுமே கடவுளுக்கு சமமானவங்க, அதுக்கு வந்து எந்த தீட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால நான் வந்து வருவேன் இங்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நான் இந்த நேரத்துல காப்பு கட்டியிருக்கிறதுனால என்னால அதுக்கு தடை இருக்குது. நான் இந்த கோயில் திருவிழாவை முடிச்சதுக்கு பிறகு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னால போக முடியல அந்த சூழல்ல. அது என்னன்னா, அவரு வந்து என்கிட்ட நான் 2வது தடவை நான் சாமியார் ஆகுறதுக்கு காரணமே அவர் தான். என்ன காரணம்னா, நான் அவரோட பயணப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என் தங்கச்சியோட திருமணத்துக்காக தான் நான் வந்து கடைசி தங்கச்சியோட திருமணத்துக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல அவருக்கு எனக்குமான ஒரு சின்ன மன வருத்தமாயி தான் நான் வந்து வெளியில வந்தேன். அவர்கிட்ட இருந்து வெளியில வந்ததுக்கு காரணம் அதுதான். அது அவருக்கும் நமக்குமான இது. அதுக்கப்புறம் நான் அவரோட பேசுறது இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா,
அவர் இறந்துட்டாருன்னு சொல்ற செய்தி வந்து எனக்கு அந்த நேரத்துல. அப்போ நான் நினைச்சேன், ஒருவேளை இறைவன் வந்து நம்மள வந்து அவர் இறுதி ஊர்வலத்துக்கு கூட என்னைய போகக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி ஒரு சூழல கொண்டு வந்து குடுத்துட்டானோன்ற வருத்தம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இடையில வந்து ஒரு நாள் பார்த்து கண்ணீர் வடிச்சிட்டாரு என்ட்ட. அவர் வந்து, "நான் உன்னைய அப்படி செஞ்சிருக்க கூடாது. உனக்கு நான் இது பண்ணியிருக்க தப்பு பண்ணியிருக்க கூடாது. நான் ரொம்ப வருந்துறேன். ஆனா உண்மையிலேயே சாமி நான் கிடையாது. நீ தான் உண்மையிலேயே சாமின்னுலாம்" சொன்னாரு என்னைய பார்த்துட்டு. அப்ப வந்து நான் நினைச்சேன், ஒருத்தன் நான் தான் செஞ்ச தவற ஒருத்தன் உண்மையிலேயே உணர்ந்துட்டான்னா, அதுக்கு மேல ஒண்ணும் அவருக்கு ஒண்ணும் தண்டனை குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எதுவுமே இல்லன்னு நான் நினைச்சேன். அப்பவும் கூட நான் நல்லபடியா இருந்து போயிருந்திருக்கணும். என்ன, சரி அவருக்கு விதி. இப்ப நமக்கு எப்படி விதி இருக்குதோ, அதுபோல அவருக்கு விதி அதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தத்த குடுத்துச்சு. ஆனா வந்து என்னுடைய இந்த இறை வழியில வந்து நான் வந்து பெருசா வந்து மக்களுக்கு வந்து என்னால என்ன செய்ய முடியுமோ, அத வந்து உண்மையும் நேர்மையுமா என்னால முடிஞ்ச அளவு உளப்பூர்வமா செஞ்சிருக்கிறேன். இதுல வந்து ஏற்கனவே ஆர்ஆர் சாமிகள் மடம் வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, ஆமா. அந்த மடத்திலிருந்து நான் ஒரு மடம், தனியா ஒரு மடம் போட்டேன். அது வந்து என்னன்னா, வர்றவங்களுக்கு உணவு எப்பயுமே இருக்கும் என் மடத்துல. எவ்வளவு வர்றாங்க, எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு இருக்கும் என் மடத்துல. எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு போடுவோம். அதே போல வந்து நோய்க்கு யார் பார்க்க வந்தாலும் மருந்து இருந்துச்சுன்னா மருந்து குடுத்துருவேன். அதே போல தீர்க்க முடியாத வியாதி, நோய் ஏதாவது வந்துச்சுன்னா, செந்தில் சாமி வந்து பார்ப்பாங்க. இருந்து செஞ்சு குடுப்பாங்க. நான் யாருகிட்டயும் போய் எனக்கு இது குடுங்க, அது குடுங்க, காசு குடுங்க அப்படின்னு யாருகிட்டயும் கேட்க மாட்டேன். செந்தில் சாமியும் அப்படிதான். எதையுமே கேட்க மாட்டாரு. ஆனா மக்கள் அவங்களா வந்து ஏதாவது வந்து அவங்களே விரும்பி, "சாமி நான் உங்கள்ட்ட குடுக்கல. இங்க வைக்கிறோம், யாருக்காவது எதுக்காவது செஞ்சுக்குங்க, ஏதாவது பண்ணிக்கங்கன்னு" சொல்லி அவங்களா வச்சிருப்பாங்க. நாங்க யார்ட்டயும் காசுன்னு நான் யார்ட்டயும் கேட்டதில்ல. பணம் வந்து மக்களா வந்து குடுப்பாங்க. அதே போல வந்து சாப்பாடுக்கு தேவையான பொருளு அவனே வாங்கிட்டு வருவான், அவனே சமைப்பான், அவனே சாப்பிடுவான், அவனே போவான். மூட்டை மூட்டையா அரிசி இருக்கும். சாப்பாடு எப்பயும் பொங்கிக்கிட்டே இருக்கும். எங்க மடத்துல வந்து நீங்க சாப்பாடு சாப்பிடணும்னா மண் சட்டி சாப்பாடு தான் இருக்கும். மண்பானையில தான் சோறு ஆகும். மண் சட்டியில தான் குழம்பு வைப்போம். மண் சட்டியில தான் மண் தட்டு இருக்கும். அதுல தான் சாப்பிடணும். எல்லாருமே குடுப்போம். எல்லாமே சாப்பிடுவாங்க, வருவாங்க, போவாங்க. ஒரு 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 வேற ஒரு வடிவம்னு வச்சுக்கோங்க. வேற ஒரு ஜானர்ன்னு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சு. இதுல நான் ரொம்ப முக்கியமா ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, ஒரு ரொம்ப அதாவது கிரிட்டிக்கலானது, ரொம்ப சிவியரானது வந்து மதுரை மாநகராட்சியில வந்து ஒரு அரசு ஊழியர். ரொம்ப மிக முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருத்தரு. அவங்க மனைவி வந்து தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. ஆசிரியர் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, கேன்சர் இறந்துருவாங்க. முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இறந்துருவாங்கன்ற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களால உட்கார முடியாது. ரொம்ப நேரம் உட்காரவே முடியாது. அந்த சூழல்ல நம்ம அண்ணா ஒருத்தர் கார்ப்பரேஷன்ல கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பார்ப்பாரு. அவர் வந்து சொல்றாரு, "நான் சாமிகிட்ட கூட்டு போறேன். சாமி சரி பண்ணிடுவாரு. நீங்க வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவங்க பல இடங்கள்ல போய் அவங்க வீட்லயே கிட்டத்தட்ட 3, 4 பேர் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ். அவங்கலாம் எல்லாரும் அத கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப சிவியர் செக்ஷனுக்கு போயிருச்சு. இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ற மனநிலைக்கு வந்தாங்க. உட்காரவே முடியாது அவங்களால. உட்காரனா ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல படுத்துருவாங்க. அப்ப அந்த சூழல்ல என்கிட்ட வரும்போது கார்ல படுக்க வச்சு கூட்டு வந்தாங்க. அவங்கள கூட்டு வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க? மதுரையில. நம்ம மடத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து சொல்றாங்க, மதுரையில இருந்து நீங்க தங்கி இருக்கிற அந்த மடத்துக்கு. மதுரையிலேயே நான் ஒரு மடம் வச்சிருக்கேன். தனியா வச்சிருக்கேன். தெப்பக்குளத்துக்கு எய்த்தாப்புல ஒரு மடம் வச்சிருந்தேன். தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலுக்கு அப்படியே எய்த்தாப்புலயே நம்ம மடம் இருக்கும். அந்த மடத்துக்கு கூட்டு வந்தாங்க. வந்துட்டு, "சாமி இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்க. உள்ள வர சொல்லுங்கன்னா" உள்ள வந்தாங்க, உட்காந்தாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் செந்தில் சாமி பார்த்துட்டு, "ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க காலைல போங்க, நான் காலைல வீட்டுக்கு வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு காலைல வீட்டுக்கு போனோம். போய் ஒரு 3 நாள் மருந்து குடுத்தாரு செந்தில் சாமி. என்ன மருந்து அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நானும் கேட்க மாட்டேன். அவர்கிட்ட நான் எப்பவுமே என்னோட வேலை ஏதோ அத மட்டும் தான் செய்வேன். அடுத்தவங்களுடைய இத வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லிக் குடுத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிருவேன். அது கேட்டு இப்போ நீங்க விருப்பப்பட்டு சொன்னா ஒரு சிலவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னொன்னு மருந்த பொறுத்தளவுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க. நான் பொதுவா அத கேட்டுக்க மாட்டேன். அதனால தான் அவர் என் கூட ரொம்ப இணக்கமா இருப்பாரு. எதையுமே கேட்க மாட்டாரு அவரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நமக்கு நோக்கம் அது இல்ல. அத தெரிஞ்சுக்கணும், இத தெரிஞ்சுக்கணும், அத பண்ணணும், இத பண்ணல. அப்ப அவரு குடுக்குறாரு. 3 நாள் மருந்து குடுக்குறாரு. குடுத்து இதாயிடுச்சு, எல்லாம் சாப்பிடுறாங்க, வைக்கிறேன். இதுல என்னன்னா, நாங்க வீட்டுக்குள்ள அவர் வீட்டுக்கு போறோம். அவர் வீடு பார்த்ததில்ல, எதுவும் செய்யல. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தோம்னா, வலதுபுறத்துல ஒரு சிவலிங்கம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நான் உள்ள நுழையும் போது சொல்றேன், வந்துட்டு, "ஒன்னும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் சரியாயிரும்.
பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறோம். வீட்டு வாசலில் இருக்குது இது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அந்த வராண்டாவில் அந்த நடப்போம்ல நடப்பாதை, அதில் வந்து இந்த பக்கம் வச்சுருக்குறாங்க. அப்புறம் அவங்க வீடு மாடிக்கு போனோம். மாடிக்கு போய் உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா சிவனும் பார்வதியும் நின்று காட்சி கொடுக்குற மாதிரி பெரிய படம் வரைஞ்சிருக்காங்க வீட்டில், பெயிண்டிங்கில். அதை பார்த்த உடனே இன்னும் அதிர்ந்துட்டேன். பார்த்துட்டு சொன்னேன், அம்மா உங்களுக்கு ஒரு நோயும் இல்லை, ஏதோ ஒன்று எங்களை பார்க்கணுன்றக்காக உங்களை வர வச்சிருக்காரு வீட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். 3 நாள்ண்ணே மருந்து சாப்பிட்டாங்கண்ணே, சரியாயிருச்சு. இப்போ உயிரோட இருக்கிறாங்க. அவங்க பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுல வந்து அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு அது என்ன மருந்தோ, சாப்பாடு வேலை செஞ்சுச்சா செய்யலையா, இறைவன் செஞ்சாரான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்க திரும்பவும் டெஸ்ட் எடுக்கிறாங்க. கேன்சர் இல்லைன்னு வருது. எம்பிபிஎஸ் எல்லாம் படித்த அந்த டாக்டர்ஸ் எல்லாம் மிராக்கிள், வாட் இஸ் எ மிராக்கிள், என்ன பண்ணீங்கன்னு அவரை போட்டு டார்ச்சர் போய், நான் ஒரு சாமியார்கிட்ட போனேயா, வீட்டுக்கு வந்தாங்கய்யா சாமி அப்படின்னு. இன்னமும் அவர் என்னை சாமின்னு சொல்றதை விட இப்பவும் என்னை பார்த்தாருன்னா ஐயா வந்து சாமின்னு தான் சொல்லுவார். சாமி நல்லா இருக்கீங்களா சாமி. அந்த அம்மா வந்து இப்ப பார்த்தாலும் என்னை விட மாட்டாங்க. சாமி தான் நான் உயிரோட இருக்கேன்னா காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க, எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்க, சாமி வீட்டுக்கு ஒரு தடவை வாங்க சாமி வாங்க சாமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு கேன்சர்ன்றது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு நல்லா இருக்காங்கன்றது எப்படி? ஆமாம், இது வந்து என்னன்னா வந்து இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடந்தது, இவங்கெல்லாம் உயிரோட இருக்கிற சாட்சிகள். அதுக்காக சொல்கிறேன் நான். இது மாதிரி வந்து இந்த ஜேனரில் நான் வந்து என்ன எனக்கு தெரியுமோ இந்த மாதிரி இங்கே இப்படி நிறைய பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அப்புறம் காசிலையும் இப்போ தங்கிட்டு இருந்தீங்க. ஆமாண்ணே, காசியில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் கிட்ட காசியில் இருந்தேன். காசிலன்னா இல்லை அங்கே போகணும்னு ஏன் தோணுச்சு, அப்படியே அங்கே தங்கணும்னு ஏன் தோணுச்சு? இல்லை அது எப்படி அப்படியே அங்கே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க சன்னியாசி மாதிரி எப்படி? இல்லைண்ணே, காசி வந்து எல்லாருக்குமே எப்படின்னா வந்து ஒரு கனவு. எல்லாரும் யாரை பார்த்தாலுமே என்ன ஆகுதுன்னா காசிக்கு போயிட்டு வரணும், அங்கதான் நம்மளுடைய புண்ணியங்கள்லாம் சரியாகும் அப்படின்னு ஒரு உளவியலாக ஒரு பேச்சு இருக்கும். அப்போ நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, சரி காசியும் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், காசியும் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறோம். உண்மையிலே என்னென்னா, நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் எந்த மாநிலத்துக்குள்ள நீங்கள் காவி கட்டி போனாலும் அவன் தண்ணி அடிக்கிறவனா இருக்கானா, தப்பு செஞ்சவனா இருக்கானா, என்னவா இருக்கானலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த காவி வேட்டி இருக்கு இல்லையா, காவி வேட்டிக்கும் நம்ம இருக்கிற அந்த உடைக்கும் நம்மளுடைய தோற்றத்திற்கும் கடவுளாகவே நினைப்பாங்க அந்த மக்கள். அதாவது தமிழ்நாட்டை தாண்டி இப்போ குறிப்பாக வந்து கர்நாடகா போனாலும் சரி, இதுக்கு ஆந்திரா போனாலும் சரி, குறிப்பாக வந்து நீங்கள் மகாராஷ்டிரா போனாலும் சரி, இதுக்கு போனாலும் சரி, உத்தரப்பிரதேஷ் போனாலும் சரி, அதுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. இந்த காவி உடைக்கு பெரிய மரியாதை இருக்குது. அது உளவியலா மரியாதையா இல்லை வேற ஏதாவது இந்துத்துவவாதிகளினுடைய பார்வையில் அது மரியாதையா அப்படிலாம் இல்லை. எல்லா மக்களுமே ரொம்ப மரியாதையோடு பார்ப்பாங்க. நான் காசியில் இருக்கும்போது நான் போய் ஏதாவது சாப்பிட்டேன்னா காசு வாங்க மாட்டாங்க. அதே போல் நீங்கள் எதுவும் சாப்பிட்றீங்களா சாமி, நான் வாங்கி தருமா, மகாராஜ்ன்னு தான் சொல்லுவாங்க. பெரும்பாலான ஆட்கள் வந்து மகாராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் அங்கே போய் இருக்கும்போது நமக்கு அங்கே எப்படி தொடர்பு, நீங்கள் பாட்டுன்னு வண்டி ஏறி போயிட்டீங்க. அங்கே போய் இருந்த அங்கே போனால் எப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன கூடாரமாக போட்டு ஆளுகள்லாம் உட்காந்துருப்பாங்க. இரவு நேரத்தில் வந்து ஆரத்தி நடக்கும். அதாவது காசியில் வந்து பெரிய பூஜை நடக்கும் சாயங்காலம், டெய்லி நடக்கும். அதே போல் இந்த பிணங்கள்லாம் மிதந்து வருது, அதெல்லாம் செய்கிறாங்க வைக்கிறாங்கலாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம அங்கே எங்கேயும் போய் நம்ம யாரும் பழகிறது, நம்ம அங்கே போனவொடனே எப்படியாவது பிடிச்சிருவோங்கள பழக்கம். அது மாதிரி நிறைய ஆட்கள் வந்து பிடிச்சிருவாங்க. அங்கே வந்து இங்கே இருக்கிற காரைக்குடி செட்டியார்கள் வந்து அங்கே ஒரு பெரிய மடம் வச்சுருக்கிறாங்க. அந்த காசு அந்த மடத்துல இருந்து தான் தினமும் வந்து இது போகும். காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு டெய்லி காலையில பூஜைக்கு ஜாமான் அங்க இருந்தா போகும். டெய்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழர்களினுடைய இதுல இருந்து தான் போகும் டெய்லி சாமிக்கு பூஜை. அப்படி வந்து நம்ம அங்க போய் இன்னும் கொஞ்சம் நிறைய செய்திகள்லாம் அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பனாரஸ் பட்டு அங்க ரொம்ப ஃபேமஸ் காசில. நான் போய் அங்க கரெக்டா ஒரு வாரம் 10 நாள்ல எனக்கு ஒரு பெரிய செட்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தேன்னா என்னை சுத்தி ஒரு 20-25 சாமியார் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க, அவங்களாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. நம்ம தோற்றம் இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வேற ஒரு ஈர்ப்பு தானே. அது வந்து எல்லாரையும் போய் பிடிச்சிட மாட்டாங்க, எல்லாரோடையும் போய் நின்ற மாட்டாங்க, எல்லாரையும் பார்த்து கும்பிட்டுற மாட்டான், சும்மா கும்பிட மாட்டான் அவங்களுக்கு. அப்ப ஏதோ ஒரு ஈர்ப்பு. என்னை சுத்தி ஒரு வாரம் தான் ஒரு 20-25 சாமியார் நான் இல்லைன்னா இல்ல. அது சொல்லுவாங்க, காசியவே கட்டுப்படுத்துறாங்க.
அப்படின்னு நானா நினைச்சுக்கிருவேன். காசில இருக்கிற சாமியார்லாம் உன்னைய பார்த்து கட்டுப்படுறாங்கடான்னு நினைச்சுக்கிறது நான். அப்புறம் அங்க இருந்துட்டு அப்புறம் இப்படியே போச்சு. ஒரு 3-4 மாசம் அங்க இருந்தேன். ஆனா உண்மையிலேயே இருந்தா காசியில எனக்கு மடம்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க லோக்கல்ல உள்ள போலீஸ் அவங்க எல்லாம் வந்து என் கூட டெய்லி வந்து அந்த ஏரியா டிஎஸ்பி என்கிட்ட தான் டெய்லி வந்து உட்காந்துருப்பாரு. வந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவாரு. ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்றதுனாலதான் வர்றாங்க. அப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசம் அங்க அந்த அப்பதான் சூலமும் அந்த கையில ஆமா கத்தி எப்பயுமே கத்தி இருக்கும் என் கையில. பெரிய வால் மாதிரி வச்சிருப்பேன். கேட்டா நான் மருது பாண்டியர்னு சொல்றது. நம்ம இங்க கேட்டா நீ யாருன்னு கேட்பாங்க. நான் மருது பாண்டியர். நாங்க வந்து இதுல வந்து சிவகங்கையில வந்து நாங்கெல்லாம் மன்னர் வகையறா. அதனால நான் எப்பயும் கத்தியோட தான் இருப்பேன்னு சொல்றது. கத்தியெல்லாம் வச்சிருப்பேன் கையில பெரிய கத்தி இருக்கும். அதே போல ஒரு சூலாயுதம் இருக்கும். கத்தி வந்து அங்க போய் தான் வாங்கினேன் நான், காசில தான். ஆனா அதுல போட்டு அந்த கத்தியில வந்து இது இருக்கும், மருதுன்னு போட்டு அடிச்சிருக்கும், வால்ல போட்டு அடிச்சிருக்கும். அந்த கத்தியோட தான் இருக்கிறது. எப்படி வந்து சும்மா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, சாமியார்னா சும்மா இது வச்சுட்டு இருக்க சாமியார் நினைச்சுக்கிறோம்ல, அது வேற ஒரு இதா இருக்குன்னு வச்சு. முழுக்க வித்தியாசமான சாமியாரா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா, நான் வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு வந்து இந்த இது அது என்ன சொல்றது, நம்ம கஞ்சா போடுறாங்கல்ல, அது வந்து நான் அந்த ஜேனர்ல புகைக்க ஆரம்பிச்சேன். காசில தான் இது பழக்கமாக இல்ல இங்க தமிழ்நாட்டுல இருக்கும்போதே வந்து இந்த அது வந்து என்னன்னா, அந்த சாமிகள் இருக்கிற இடத்துல வந்து நீங்க வந்து அவங்களோட நீங்க இது செய்யல, அதை பகிர்ந்துக்கலைன்னா அவங்களை வந்து சாமியாராவே ஏத்துக்க மாட்டாங்க. இல்லைன்னா நீங்க வந்து அந்த நீ முக்தி அடையலைன்னு சொல்ற மாதிரி, நீ இந்த இடத்துக்கு வரல, நீ இதுக்கு சரியான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது துறவரத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விடயங்கள் இருக்கு. இப்ப குறிப்பா வந்து இது ஒரு ஜேனரா இருக்கும். இன்னொரு ஜேனர் எப்படின்னா, கோயில் வச்சுக்கிறது, நம்ம நித்யானந்தா மாதிரி தியானம் சொல்றது, ஆசிரமம் நடத்துறது, அந்த மாதிரி ஒரு ஜேனர் இருக்கும். இது முழுவதுமே பாத்தீங்கன்னா வந்து சிவனோடு ஐக்கியமாகறவங்க எல்லாருமே நாடோடி மாதிரி. ஆமா, இவங்க வந்து எப்படி ஆமா சிவனோட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்த இது மேலேயும் நாட்டம் இருக்காது அவங்களுக்கு. போற போக்குல காலம் எப்படி போகுதோ அந்த காலத்தின் நோக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இவங்க எல்லாம் எல்லாருமே பெரும்பாலும் 90% பேர். அப்போ நான் வந்து அதுவும் குறிப்பா எங்க பகுதியில இருந்து போற கஞ்சா இருக்கு இல்லையா, அதுக்கு விலை மதிப்பு இல்லாதது. அங்க போச்சுன்னா அங்க வந்து அது வந்து அங்க வந்து கஞ்சா வந்து தடை செய்யப்படலை. எங்கன்னா உத்தரப்பிரதேசல, அதுவும் காசில தடை செய்யப்படல. எல்லா கடைகள்லயுமே கிடைக்கும். சாதாரணமா ஒரு பொட்டி கடையில கூட கிடைக்கும். வாங்கிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். எல்லாரும் பயன்படுத்துவாங்க. போலீஸ்ல இருந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த கஞ்சாவுக்கு, வருஷநாடு கஞ்சாவுக்குன்னு ஒரு பெரிய இது இருக்கும், மரியாதை இருக்கும். அப்ப அந்த கஞ்சா வந்து நம்ம போட்டோம்னா அங்க இருக்கிற மொத்த கஞ்சாவும் காலி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பெரிய மரியாதை இருக்கும். அப்போ காசில பெரிய மரியாதை இருக்கும். அங்க ஒருத்தன் இருக்கிறான், நம்ம ஊருக்கார பையன் ஒருத்தன், தேனிக்கார பையன். நம்ம போன உடனே நம்ம பிடிச்சிருவாங்கல்ல நம்மள, எந்த ஊரா நீ, நம்ம முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம்ல. நான் தேனினேன், என்னடா இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணே நான் வந்து இங்க வந்து இந்த ஜாமான்லாம் விற்கிறேனே. என்ன ஜாமான்டா? இது மருந்து விற்கிறேனே. அப்படியா, சேர்றா வீடான்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் தான் வந்து எனக்கு வந்து டெய்லி என் கூடயே இருப்பான். அவன் பேரும் பாண்டி தான். அவன் வந்து என் கூடயே இருப்பான், இருந்து எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பான். போட்டு அவன் கூடயே இருந்தான். கிட்டத்தட்ட அவன் வியாபாரம் பார்த்துட்டு மிச்ச நேரத்துல வந்து என் கூட தான் இருப்பான். பயங்கர பிஸியான ஆளு. அவரை வந்து உலகமே தேடுன்னு சொல்லுவாங்க. கஞ்சா இது காசியே அவனை தேடும். ஏன்னா அந்த மாதிரியான பொருளா இருக்குன்றதுனால எல்லாரும் தேடுவாங்க. அப்ப அவன் என் கூடயே இருப்பான். அவன் தான் நிறைய பேரை வந்து சொல்லுவான், அண்ணன் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, அண்ணன் பயங்கரமான ஆளு அப்படி இப்படின்னு அவன் தான் நிறைய சொல்லி விடுவான். ஆனா நிறைய ஒரு பெரிய, அதாவது கள்ளங்கபடம் இல்லாத மனிதர்களா இருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு திறமைசாலியா இருப்பாங்க. ஒருத்தன் வரைவான், ஓவியம் வரைவான், நல்லா அழகா வந்து வர்ணம் திட்டுவான், சிலைகள் வடிவமைப்பாங்க. இந்த நம்ம இவர் அண்ணன் பாலா அண்ணன் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, மண்டை ஓடு. நான் மண்டை ஓடு அங்க போனோடனே ஒரு மண்டை ஓடு, எனக்கு எலும்பு கூண்டுலயே மண்டை ஓடு செஞ்சு கொடுத்துட்டாங்க. வெறும் மண்டை ஓடா செஞ்சு எனக்கு ஒரு இது போட்டு மாலை கொடுத்துட்டாங்க. மண்டை ஓட்டு மாலை, எலும்புலயே மனித எலும்புலயே சுரண்டி ஒரு மண்டை ஓடா செஞ்சு சின்ன சின்ன மண்டை ஓடா செஞ்சு எனக்கு ஒரு சாமியார் வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. அது ஒண்ணு போட்டிருப்பேன் எப்பயும். அப்புறம் இதை விட இன்னொரு ரொம்ப ஒரு அதிர்ச்சி, அதிசயம்னு சொல்ல போனா இன்னொரு செய்தி என்னன்னா, நான் சொன்னேன்ல பாண்டி கோயில் பூசாரி இருக்கிறார்ல, மணிகண்டன் பூசாரி இருக்கார்ல, அவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரிங்கண்ணே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சாமியாரா இருக்கும்போது சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானு, செந்தில் சாமி, மணிகண்டன் பூசாரி, அவர் பையன், மொத்தம் 4 பேரு அவர் ஒரு அம்பாஸ்டர் கார்ல போவோம்
அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்க குலதெய்வம் கோயில்? அவங்க வந்து பொன்னர் சங்கர் தான் அவங்களுக்கு குலதெய்வம். பொன்னர் சங்கர் நம்ம அந்த வரலாற்றில் படிச்சிருக்கோம்ல, அதுதான் அவருக்கு குலதெய்வம். அப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி பொன்னர் சங்கர் கோயிலுக்கு போகிறோம். என்ன ஊருங்க அது வந்து நம்ம திண்டுக்கலுக்கும் கரூருக்கும் நடுவில் இருக்கும் அந்த ஊர். அப்போ நாங்கள் போகிறோம். போனால் அங்கே வந்து நல்லதங்கால்னு கதை கேள்விப்பட்டிருக்கோம். நல்லதங்காலும் அங்கே தான் இருக்குது, சாமி இருக்குது. நல்லதங்காலுக்கும் அங்கே தான் சாமி இருக்குது. அப்போ அங்கே போகிறோம். போனால் அங்கே ஒரு இடத்துல காலையில் போகும்போது கரெக்டாக நத்தம், மதுரையிலேருந்து நத்தத்துக்கு போயிட்டோம். நத்தத்துக்கிட்ட போனோடனே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆனால் காலையில் 7 மணிக்கு எவனடா வசுப்புறதுன்னு தெரில. இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ பெரிய ரோடு சாலை வசதியெல்லாம் இல்லை. அப்போ பார்க்கும்போது அங்கே போய் ஒரு மெக்கானிக்கை உசுப்பி அவர் சொன்னோன்னே சரி ஒட்டிடுவோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி ஒரு மணி நேரம் அங்கேயே காத்திருக்கிறோம். எங்கே நத்தத்துலேயே உட்காந்துருக்குறோம். அப்புறம் அவரை தயார் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்புறம் அங்கேருந்து திருப்பி கிளம்புறோம். அவர் கேட்குற என்ன சாமி எதுவும் தடங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போவோம், ஒரு தடங்களும் இல்லை, நம்ம கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். டயர் 4 டயர் கலண்டு போனாலும் நம்ம போவோம் அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். போனால் அங்கே கோயிலுக்கு போயிட்டோம், அந்த நல்லதங்கால் கோயிலுக்கு போயிட்டோம். போன உடனே அப்போ சொன்னாங்க இதுதான் நல்லதங்கால் கோயில். நாங்கள் உள்ளே போனோடனே பார்த்தா பயங்கரமான மரியாதை, வாங்க 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 அப்படி சொல்லி பயங்கரமாக கும்பிட்டாங்க. என்ன நீ சம்மந்தம்லாம் ரொம்ப ஓவராக கும்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனால் கோயிலுக்குள்ளே போய் எல்லாம் சாமி கும்பிட எல்லாம் சரிதான் சாமி, எல்லாம் சாமி கும்பிட பயங்கரமாக இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொடுத்தாங்க. சாமி நாங்கள் வந்து இங்கே வந்து அன்னதானம் போடணும், ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்க அதுக்காக தான் நான் சொல்லேன், நாங்கள் வந்து நாங்கள் வந்து யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல, வாங்குறதும் இல்லை. நாங்கள் போகிற போக்கில் அப்படியே மக்களுக்கு வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு போகிறோம், ஏதாவது இருக்கிறத கொடுத்துட்டு போவோம். எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையே, இருந்தால் தானே கொடுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு வரோம். அப்புறம் அப்படி இப்படின்னு 1 லட்சத்தில் ஆரம்பிச்சு அப்புறம் 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, 2,000 கொடுங்க, ஒரு 1,000 ரூபாயாவது கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவர் மணிகண்டன் சாமி வந்து ஒரு 5,000 ரூபா கொடுக்குறேன் சாமி அப்படின்னாரு. சரி கொடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 5,000 ரூபா கொடுத்தாரு. அவர் கொடுத்து ஏதாவது அன்னதானத்துக்கு ஏதாவது வச்சுக்கிங்கப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தார். அவன் போனோடனே எல்லாம் பயங்கரமாக சால்வை எல்லாம் போட்டு இது பண்ணாங்களே, சரின்ட்டு அப்புறம் வெளில வந்தான். சாமி நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னாரு. சரின்ட்டு போய் அங்கே டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மா என்னம்மா எப்படி இருக்குது, என்ன பொழப்பு, விவசாயம்லாம் இருக்குதா, என்ன நடக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது மழை தண்ணியே இல்லை சாமி, மழையே நாங்கள் பார்த்து பல வருஷம் ஆச்சு சாமி, மழையே பெய்ய மாட்டேது சாமி, வானம் பார்த்த பூமி ஆயிடுச்சு, எப்படி விவசாயம் பண்ணுறது, ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணி இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த அம்மா. அப்போ நான் வந்து சொல்கிறேன் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னே, ஆடு மாடுகளுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை சாமி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, மழை வரும் இன்னைக்கு மழை பெய்யும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் கரெக்டாக அந்த அம்மாட்ட. சொன்ன உடனே அந்த சொன்னேன், ஏன் சாமி நீங்கள் வேற, அதெல்லாம் மழையாவது இதாவது, அடிக்கிற வெயிலுக்கு எங்கே மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒன்றும் கவலைப்படாமல், ஆடு மாடிக்கே தண்ணி இல்லைன்னா அப்புறம் எப்படி மழை பெய்யும் இன்னைக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கு அடுத்து இந்த நல்லதங்கால் கோயிலுக்கு அடுத்து வந்து இந்த பாண்டி முனீஸ்வரர் கோயில் மதுரையில் இருக்கு இல்லையா, அதோட பூர்வீகம் அங்கே தான் இருக்கு. அங்க இருந்து தான் இவங்க மைக்ரேட் ஆகி அந்த சாமியை கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க, பிடிமன். அங்க வந்து உண்மையான பாண்டிட்ட போறேன், இதோட மூலம் இருக்கிறார்ல இவருடைய, அவர்கிட்ட போறேன். போனா அங்க பெரிய பூதம், அங்க போய் உள்ள போய் எனக்கே தெரியாது, அந்த சூழல்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதோட பிடிமண் அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படின்னோடனே நான் அவர்கிட்ட பயங்கரமா வேண்டுறேன். எனக்கு வந்து எனக்கு நீ தான் என்னை இந்த உலகத்துக்கு கொடுத்த வச்ச, நான் வந்தேன், எல்லா மக்களுக்கெல்லாம் இது பண்ணுறோம். நான் என்ன சொன்னேன், நான் எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரில, எனக்கு இது நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்கிற மக்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ தான் செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் நீயே செய் அப்படின்னு நம்ம எப்பவும் போல ஜென்ரலாக சொல்லிட்டு நமக்குன்னு என்ன கேட்க போகிறோம், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வர்றேன். கிளம்பி வந்தால் அடுத்து வந்து அந்த இதுக்கு போகணும், பொன்னர் சங்கர் இவங்க குலதெய்வம் கோயில், அதுக்கு அடுத்தாப்புல. இது எப்படி இருக்கும்னானே, ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லயே இது இருக்கும், 3 இடத்துல இருக்கும். நல்லதங்கால், அடுத்து வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயில், அதுக்கு அடுத்தாப்புல அந்த பொன்னர் சங்கர். அந்த பொன்னர் சங்கருடைய போர் நடந்த இடம் அது, வீராப்போர்னு சொல்லி அந்த போர் நடந்த இடம். அங்க வந்து சொல்றாரு, இந்த இடத்துலதான் வந்து பொன்னர் சங்கரோட போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் மணிகண்டன் சாமி சொல்றாரு. அப்படியா சாமின்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் போனால் அங்கே வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க, புனரமைச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போய் உட்காந்துருக்குறோம். உட்காந்தா பொங்கல் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் சாமி மீலாம் கும்பிட்டுட்டு இது பண்ணால் அங்கே கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது செய்யுங்கன்னாங்க. இவர் உடனே நான் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி 10,000 ரூபா காசு கொடுத்தாரு மணிகண்டன் சாமி, கொடுத்துட்டு இது பண்ணிட்டு திருப்பி அங்கேருந்து வந்தோம்.
வந்த உடனே அந்த போர் நடந்த இடம்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துக்கிட்ட வண்டியை நிறுத்துங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கிட்ட போய் காரை நிறுத்திட்டு கீழே இறங்கி போய் அந்த போர் நடந்த இடத்துக்கிட்ட போய் பார்க்குறேன். பார்த்தா சிவப்பு சிவப்பு கல்லு, ரத்தம் இருக்கு இல்லையா, ரத்தமா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி சிவப்பா கல்லா கிடக்கு. அப்போ நான் வந்து சொல்றேன், என்ன இது என்ன சிவப்பு கல்லா இருக்குது அப்படின்னு. அவ என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இது வந்து இந்த போர்ல நடந்த இந்த ரத்தம் படிஞ்ச இடம் இது, அந்த கல்லுல உள்ள இது, அதனால இந்த பக்கம் எவனும் வரமாட்டாங்க, அதை தொடாதீங்க தொடாதீங்கன்னு கத்துறாங்க. என்னடா தொடாதீங்க தொடாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதை செய்யாதேன்னு சொல்றானா அதைத்தான் நம்ம செய்வோம். எப்பவுமே நம்ம மனசு அப்படித்தானே சொல்லும். எவனும் எதையும் செய்யாதுன்னு சொன்னா அதைத்தான் செய்டான்னு சொல்லும். உடனே அப்படியா இதை தொடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற கல்லை பூரா அள்ளி நான் போட்டிருந்த துண்டுல கொஞ்சோண்டு மடிச்சு முடிச்சு போட்டுட்டு மேல போட்டுக்கிட்டேன். அந்த கல்லை போட்டுக்கிட்டு வந்து உட்காடுறேன். உட்காந்துட்டோடனே மரத்தை கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டே இருக்கோம். அடிச்சா மழை, உங்க வீட்டு மழை எங்க வீட்டு மழை இல்ல. என்ன சொல்றீங்க? மழைனா அந்த மாதிரி மழை இல்ல. வாழ்க்கையிலேயே அவங்க அவ்வளவு பெரிய மழையை பார்த்திருக்க மாட்டாங்க. கொடூரமான மழை. அந்த அம்பாசிடர் காரோட டயர் இருக்கு பாருங்க, அது முங்குற அளவுக்கு மழை பெய்யுது அங்க. நாங்க அந்த இது மழை இதுல உட்காந்துருக்கிறோம். நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இவருக்கு போன் பறக்குது. இவர் எந்த ஒரு சாமி என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க போல. அவர் உடனே நைஸா வந்து மணிகண்டன் பூசாரி அவரோட காடை கொடுத்துட்டு, நான் பாண்டிவேல் பூசாரி தான்மா, அவர் சாமி நம்ம கூட தான் இருப்பாங்க, எப்பயும் வந்தா பேசுவாங்க வைப்பாங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி காடை கொடுத்துட்டு வந்திருப்பாரு போல. உங்களை பத்தி சொல்லிட்டு அவரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க என்ன அவர் காடை கொடுத்துட்டு வந்துட்டாரு. அவருக்கு அடிக்கிறாங்க போன்னு, சாமி எங்க இருக்கிறாரு அவரை கூப்பிடுங்க, மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு, சாமி எங்க இருக்காரு, சாமியை கூட்டிட்டு வாங்க. இவர் சாமி போன் அடிக்கிறாங்க சாமி, வர சொல்றாங்க சாமி, நீங்க வேற மழை பெஞ்சுக்கிருக்கு, நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க விட மாட்டாங்க, இங்கேயே தங்க வச்சிருவாங்க, வாங்க வண்டி எடுங்க போவோம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். உண்மையிலேயே வந்து அதிசயமா இருக்குது இது. உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து இறைவன் நாடுனாதான் அதெல்லாம் நடக்க முடியும். நம்ம சும்மா சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், சாதாரணமா சொல்றேன். இப்ப நீங்க சொல்லும் போது சொல்றீங்க, என்ன தம்பி சாதாரணமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, உண்மையிலே அப்படி நடந்துச்சு. அது அந்த அந்த கால சூழல்ல அதெல்லாம் பார்க்கும்போது இவர் மணிகண்ட சாமிலாம் அதோட அப்படி நடுங்கிட்டாரு. சாமி நீங்க உண்மையிலேயே கடவுள் தான் சாமி அப்படிலாம் சொல்லுவாரு. இன்னமும் போனா பயங்கரமா மரியாதை கொடுப்பாரு. தொடர்ந்து இது பேசுவாங்க அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னாரு. அப்போ சரிங்க என்ன, அப்போ என்னதானே செய்யறது, ஏதாவது ஒரு வேட்பாளரை நிறுத்துங்கண்ணே. நம்ம வேட்பாளர் நிறுத்தினா விலைக்கு வாங்கிடுவாங்க முத்துப்பாட்டி, நீதான் வேட்பாளரை நிக்கணும்ட்டாப்ல.